ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கீழக்கரைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 3 பேர், நான், ஹபீப், அப்புறம் அப்துராஃபி. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. அதாவது திருச்சி வந்துக்கிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போகிற வழியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கருத்துக்கிட்டு கையிலே உள்ள தேகம் குளிருதடி. என்ன ஹபீப் சார் சொல்லுங்க தினான் சார், என்ன எத்தனை மணிக்கு போய் சேரலாம்? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது அப்துராஃபி, என்ன எங்க போறோம், என்ன செய்தி? கீழக்கரை போகிறோம். உங்களுக்கு கீழக்கரை பிடிக்குமா மெட்ராஸ் பிடிக்குமா? கீழக்கரை தான் பிடிக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் அங்க போய் இப்போ நாங்க சமயபுரம் பக்கத்தில் உள்ள ஊர்ல உள்ள அடையார் ஆனந்த பவன் அங்க சாப்பிட வந்திருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சு வெஜிடேரியன் சாப்பிடுவோம் சாப்பிட வந்திருக்கோம். தோத்துல சாம்பாரா? நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஸ்பெஷல் மீல். அவங்க 2 பேர்ட்டே கேட்போம். அப்துராஃபி, என்ன நீங்க ஆர்டர் பண்ணிக்கிறீங்க? மீல்ஸ். என்ன ஹபீப் சார், என்ன நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க? நார்மல் மீல்ஸ். நம்ம அடையார் ஆனந்த பவனில் வெயிட்டர் திலக்குன்னு இருக்காரு. சர்வீஸ் அது இதெல்லாம் சூப்பராக பண்ணார். திலக், சொல்லுங்கள், இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? என்ன? 4 வருஷமாக இருக்கேன் சார். கத்தி பேசலாம். 4 வருஷமாக இருக்கேன் சார். 4 வருஷமாக இருக்கீங்களா? நல்லா சப்ளை பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஓகே, நான் நல்லா சாப்பிட்டேன், நீங்கள் தான் சாப்பிடல. அவனுக்கு நம்ம கீழக்கரை பக்கத்தில் ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கோம். ஒரு டீ சொல்லு. நண்பன் அத்து விட்டு என்னைக்காவது சாப்பிட்டுக்கலாம். நானு காப்பியா நல்லா இருக்கா? அருமையாக இருக்கு சார். ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்த உடனே அந்த காற்று, அந்த மண் வாசனை வந்தாலே ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்குது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். ஒரு வழியா ஊருக்கு வந்தாச்சு. இந்த இருக்காரு அப்துராஃபி. அப்துராஃபி, பாருங்க, என்ன ஊர் யூனிஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஒரு யூனிஃபார்ம் வந்தாச்சு, வேட்டி சட்டை. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் போட்டா அப்படி சும்மா ஃப்ரீயா இருக்குங்க. ஏன்னா இதுதான் ஆண்களின் அடையாள சின்னம். கீழக்கரை ஒரு இன்ஸ்பைரிங்கான ஊர் ஆடிஷன். அதாவது எப்பவுமே ஊருக்கு வந்தா அது ஒரு ஏங்க தமிழ்நாட்டுல எங்க ஊருக்கு உலகத்திலே கிடையாது. ஊரை பாருங்க, இந்த மாதிரி ஊர் எங்கேயுமே உண்டா தமிழ்நாட்டுல? எனர்ஜி பூஸ்டர்ன்ற மாதிரி உள்ளது. ஃபேமிலியோட இருக்கும்போது இன்னும் எனர்ஜி பூஸ்டர் இருக்கு. அதே மாதிரி டிசம்பருக்கு வந்தீங்கன்னா ஒரு கலகலன்னு ஒரு கலகலப்பாக இருக்கு. அது ஒரு சீசன் வைப்ஸ். மற்ற டைமில் ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா அது ஒரு அமைதியான ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை. சொர்க்க பூமி கடற்கரை ஓரத்தில் இருக்குல்ல, அமைதியாக காத்தடிச்சுக்கிட்டு கடற்கரை ஓரத்தில் நம்ம வீடு எல்லாம் பக்கத்துலேயும் இருக்கு. அது ஒரு சந்தோஷம் தான். தலைவர் ஸ்டைலில் மகிழ்ச்சி. நம்ம கீழக்கரையில் டிசம்பரில் வர்றதை விட இந்த டைம் தான் ரொம்ப சிறப்பான டைம். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், நல்லா சாப்பிட்டு தூங்கலாம். இந்த ரோடே ஒரு தனித்துவங்க. ஃபுல்லா வந்துகிட்டு ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி மாமா தம்பி, இருக்கு பாருங்க, ஹோட்டல் நயாஸ் புதுசாக திறந்துருக்காங்க. நம்ம கீழக்கரை ட்ரெடிஷ்னல் சாப்பாடு அதெல்லாம் போக சைனீஸ், அப்புறம் அரப்ஸு, முகல்ஸு, இப்படி பல ரெசிபீஸு நிறையா இருக்குது.